டீ அங்கீங்கள காப்பி இல்ல டீயே கொடுங்க. வீடு நார்மல் வீடு தான். பிரம்மாண்ட கிச்சன். விறகடுப்பில் மட்டும்தான் சமைப்பாங்க. இயற்கையான வாஷிங் மிஷின். அவங்க ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்குது. இலங்கையில் எதுவும் வராது. பொருளெல்லாம் சுமந்துட்டு வந்து இங்கே வீடு கட்டினாங்க. இடம் வாங்கி அம்மா 1 வருஷம் படிக்காமல் இங்கே தான் சுற்றிட்டு இருந்தேன். ஓகே வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகியாச்சு. என்னடா ஃப்ரெஷ் ஆகிட்டு அதே ட்ரெஸ் தான் போட சொல்லிடுச்சு. கல்யாணம் பண்ணாலே அப்படித்தானே. ஓகே மழை அப்படியே கிளைமேட் என்ன ஜம்முன்னு மாறிச்சு. மழை விழுந்துச்சு, அப்புறம் லைட்டு தூரிச்சு, அப்படியே மறுபடியும் வெயில் ஆயிடுச்சு. இதுதான் வீடு. இது வீடுன்னு எல்லாத்துக்கும் தெரியும்ன்றியா? இதெல்லாம் அந்த ஆதி காலத்துலேருந்து இது எப்போனா ஒருத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு மேலே, 6 வயசு 10 வயசுனாலும் 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இந்த வீடு கட்டியும் ஃபுல்லாக பூச்செடி. நானே இங்கே இருக்கும்போது ஃபுல்லாக இந்த ஓரமெல்லாம் பூச்செடி வச்சு நட்டு வச்சு விளாண்டுருப்பேன். வீடு நார்மல் வீடு தான், ஆனால் நிம்மதியான வீடு. இந்த வீட்டுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். எல்லாமே அப்பப்போ அப்படியே தான் இருக்கும். ஏன்னா கேரளான்றதுனால வீட்டுக்குள்ளேயே மண் வெளியே வச்சா தண்ணி அரைச்சிட்டு போயிடும் மழை விழுந்து. அதனால் வீட்டுக்குள்ளேயே வச்சுருவாங்க. ஒரு சின்ன டிவி, ஒரு சின்ன டைனிங் டேபிள், கண்ணாடி. ஒரு ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்கும். இதான் கண்ணாடி. வாட்சு. இது ஒரு ஹாலு, இது ஒரு பெட்ரூமு. இந்த ஹாலு எல்லாமே வந்து அப்படியே போட்டு வச்சிட்டோம். இனிமேல் எடுத்து க்ளீன் பண்ணணும். இது ஒரு சின்ன ரூமு. அதுக்கு இல்லை வந்து சாமி ரூமு. இது சாமி ரூமு. இதுதான் பிரம்மாண்ட கிச்சன். ஜம்மன். இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? கேரளா கிச்சன். நான் விறகடுப்பு. ஃபஸ்ட் எல்லாமே இந்த விறகடுப்பு மட்டும்தான். இந்த விறகடுப்பில் மட்டும்தான் சமைப்போம். விறகு வெட்டி உள்ளே இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறது. இப்போ கேஸ் வாங்கிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே கேஸ் வாங்கிக்கிடுவாங்க. மாற்றிக்கிடுவாங்க. விறகுலையும் சமைப்பாங்க, கேஸ்லையும் சமைப்பாங்க, கரண்ட் அடுப்பு. ஆனால் ஃபஸ்ட் இருந்தது எல்லாமே அடுப்பு மட்டும்தான், விறகடுப்பு மட்டும்தான். விறகடுப்பில் மட்டும்தான் சமைப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்டேட் ஆனதுக்கப்புறம் அப்படி கரண்ட் அடுப்பு வாங்கினாங்க. அப்படியே கேஸ் இங்கே மேலே கொண்டு வந்ததுனால அங்கே கேஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கேஸ் வந்து இங்கே கொண்டு வர முடியாது, பாதையே இல்லாதனால கொண்டு வரல. இப்போது கொண்டாச்சு. இது வீட்டுக்கு பின்புறம். இங்கே ஒரு அடுப்பு, சின்ன அடுப்பு. துணி துவைக்கிறது கல். இதுதான் வாஷிங் மிஷின். இயற்கையான வாஷிங் மிஷின். ஆனால் கையிலே துவைச்சிக்குவாங்க. எலுமிச்சை செடி. இவங்களை பார்த்துருக்கீங்களா? இந்த ஏலக்காய் செடி தெரியும், ஆல்ரெடி காட்டிட்டேன். அங்கே அந்த எஸ்டேட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது சூப்பரண்டுக்கு தெரியாமே நிறையா எடுத்துட்டோம் ஓரளவுக்கு. இது வந்து நம்ம அக்காவங்களோட இடம். இங்கேருந்து நம்ம மேலே என்ட்ரன்ஸ்லேருந்து கீழே வரைக்கும், கீழே நாளைக்கு கூட்டு போய் காட்டுறேன். மேலேருந்து கீழே வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 10 சென்ட்டுன்னு நினைக்கிறேன். உள்ளே ஃபுல்லாமே ஏலக்காய் தான் இருக்கும். ஏலக்காவும் மிளகு கொடி போட்டிருப்பாங்க. இந்த சின்ன சின்ன நிறையா இருந்துச்சு, காணும். கீழே போனால் இருக்கும், மிளகு கொடி இருக்கும். இது சேனக்கிழங்கு. எல்லாமே இங்கே இருக்கும். ஜம்முன்னு. என்ன காலையில் எழுந்திரிப்பாங்க, சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க, வேலைக்கு போவாங்க, மறுபடியும் வருவாங்க. ஃபுல்லான 6 நாள் கிடையாது, 7 நாளுமே வேலை தான். வேலை முழுக்க வேலை மட்டும்தான் எல்லாமே. ஏன்னா அங்கேருந்து இங்கே வந்ததுலேருந்து வந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்டில் லீவ் போட்டு கூட இருக்க மாட்டாங்க. நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி இப்போ இருக்கவங்க, இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வாழ்வியல் தான். வாழ்க்கையை தேடி வந்தவங்க அந்த வாழ்க்கைக்காக மட்டும்தான் தேடி ஓடிட்டே இருக்காங்க. இன்னும் ஓடிட்டு தான் இருக்காங்க. ரெஸ்ட் எடுக்கணும் இது பண்ண கிடையாது. பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கணும், நமக்கு சம்பாதிக்கணும், தேவையானதை நிவர்த்தி பண்ணணும். ஆனால் எல்லாம் பண்ணணும். ஆனால் என்ன தான் சம்பாதிச்சாலும் இது பண்ணாலுமே ஓரளவு தான். அந்த ஓரளவுக்கு மேலே மேடேற முடியல. ஏன்னா வாங்குகிற சம்பளம் அது அப்படியே கடன், தொன்று போகிற அந்த சம்பிரதாய சடங்குகள் எல்லாத்தையுமே கடந்து போகிறதுக்காகவே அவங்க சம்பாரித்து செய்முறை வைப்பாங்க. வச்சது
வாங்கினதை செய்வாங்க, மறுபடியும் செய்யும்போது வாங்குவாங்க, செய்வாங்க. இதே தான். இது வந்து தொன்று ஒரு பழக்கவழக்கமாகவே போயிட்டே இருக்குது. அந்த பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கிறதுனாலேயும் அந்த ஒரு பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கிறதுனாலேயும் நிறைய கடன் படுறாங்க. திடீர்னு இப்போ வார சம்பளம் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 500 சம்திங். அப்போ ஒரு அமௌண்ட் வருதுன்னா அந்த அமௌண்ட்டில் கடன் கொடுக்கறதுக்கே சரியாக போயிடும். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வேலைக்கு போகிறது மட்டும்தான் இவங்களுக்கு அந்த வாரத்துக்கான சாப்பாடுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, அரிசி வாங்குறது எல்லாமே அது மட்டும்தான். இதெல்லாம் எப்படின்னா, நானும் சின்ன வயசுலேருந்து இங்கே இருந்ததுனாலவே நம்ம அம்மா அப்பா எல்லாருமே அதை தான் பண்ணுவாங்க. வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போவாங்க. சனிக்கிழமை சம்பளம் கொடுத்துருவாங்க, கன்ஃபார்ம் சம்பளம் கொடுத்துருவாங்க. அந்த சம்பளத்தை வாங்கிட்டு அப்படியே கடன் அடைச்சிருவாங்க, இல்லைன்னா ஏதாவது சேவிங்ஸ் பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகிற சம்பளத்தை வச்சு பொருள் வாங்கி வீட்டுக்கு தேவையானதை வச்சுக்குவாங்க. இது அப்போ கிட்டத்தட்ட நான் சின்ன வயசில் நான் பிறந்ததுலேருந்து ஆரம்பித்தது இப்போ வரைக்குமே அது மட்டும்தான் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் அவங்க மேடு ஏறலைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அளவு தான். ஒரு இடம் வாங்குவாங்க, ஊரில் பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க, கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அப்படியே அந்த ஒரு கட்டத்துக்குள்ளே தான் அந்த வாழ்வியலை வச்சு அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்குது. நல்லா அமைதி ஜம்முன்னு இருக்கும். விலங்குகள் எதுவும் வராது. ஃபுல்லாகவே விவசாயங்கள் தான். ஏலக்காய், மிளகு அப்படின்றதுனால ஃபுல்லாக விவசாய நிலம் தான். சுற்றி ஃபுல்லாக விவசாய நிலம் தான். அதனால் விலங்குகள் எதுவுமே வராது. நல்லாயிருக்கும். ஏரியாவும் நல்லாயிருக்கும். இதுதான் மிளகு. ஏற்கனவே வாழ்வியலையே காட்டியிருப்பேன் நிறைய. இதுதான் மிளகு கொடி. இந்த மிளகு பழுக்கணும் நல்லா. அது அப்படியே பழுத்ததுக்கப்புறம் அப்படியே கொடியிலேருந்து இந்த காம்போட பிச்சு எடுத்துருவாங்க. பிச்சு எடுத்து ஸ்டோரில் போட்டு அதை ஹீட் பண்ணி அப்படியே அதை இது பண்ணுவாங்க. அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் பண்ணாங்கன்னா அதை அப்படியே மிளகு எடுத்துரும். அதாவது ப்ராசஸ் பண்ணி அதை சேல் பண்ணுவாங்க. அதே தான் இந்த ஏலக்காவும். இந்த இடத்துல இது ஏலக்காய். இது அந்த ஏலக்காய் பூ. ஐயோ வந்துருச்சே. ஏலக்காய் பூ. இதான் பழம், காய். இது பழமாகும். இது ஃபுல்லாகவே வறுக்கும். இது வந்துச்சுன்னா இதை பிடுங்கி இது ப்ராசஸ் பண்ணி அப்படியே காய வச்சு போய் விற்பாங்க. ஒரு கிலோ வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோவே நம்ம தெரியும் ஏலக்காய் எவ்வளோ வருதுன்னு. ஆனால் அந்த ஒரு கிலோவே இங்கே ஒரு 1000 வரும்னு வச்சுக்கோங்களேன் விற்கிறது. ஆனால் அது ஏலக்காய்க்கு வந்து கலரு தான் காசு. நல்ல கலராக கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது நல்ல காசு. பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும். இதுதான் வீடு. இவ்வளோ தான். இதே மாதிரி தான் ஒவ்வொரு வீடும் இங்கே இருக்குன்னா பக்கத்தில் இருக்கிற வீடு தெரியாது. இங்கே ஒரு சின்ன வீடு இருக்குன்னா அந்த வீடு தெரியாது. அப்படியே மறைஞ்சு தான் இருக்கும். பக்கத்தில் அங்கங்கே. இப்போ தான் கரண்டெல்லாம் இருக்குது. அப்போல்லாம் சின்ன வயசுலாம் கரண்ட் இருக்காது. சின்ன ஒரு பந்தத்தை வச்சுக்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இடத்த போய் பார்க்கலாம். அது எப்படி இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியல. வண்டி நிப்பாட்டினா போய் பார்த்துருப்பீங்க. ஒரு இதாக இருக்குது. மறுபடியும் உள்ளே போய் பார்க்கலாம். கீழே வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு போகலாம். அதுக்கப்புறம் வெங்கலப்பாறைக்கு போனோம். அம்மா இருந்த ஏரியா அதுதான். இது வந்து சொந்தமாக வீடு வாங்கி கட்டினதுனால எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க. பரதா எஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு இங்கே விற்பாங்க. அது வந்து விற்க மாட்டாங்க, எஸ்டேட்டோடது. அதனால் எஸ்டேட் வீடுகள் மட்டும்தான் அங்கே இருக்கும். அங்கே அக்கா இருக்காது, 2வது அக்கா. அந்த அக்கா போய் பார்த்துட்டு எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரலாம். தேவி அங்கே வரு, அங்கே சன்செட் ஆகும், அதை பார்க்கணும். எத்தனை மலை தெரியுது பாரு வருஷம் அடுக்கடுக்கு. அது செம்மையாக இருக்குது. இன்னும் அங்கிட்டு போய் பார்த்தோம்னா இந்த மிஸ்ட் தெரியலனா நல்லா தெரியும். நம்ம இடத்துக்கு போகலாம். இதுதான் நம்ம இடம், என்ட்ரன்ஸ். எப்படி வேலி, இந்த இதை வச்சு வேலி போட்டாச்சு. பால் அடைஞ்சு போய் கிடக்கு. பைக் இடத்துல பாட்டு பார்க் பண்ணி, பைக் பார்க்கிங் எப்படி இருக்கு? இந்த மாதிரி ஒரு பார்க்கிங் பார்த்துருக்கீங்களா? ஜம்முன்னு இருக்கா. பார்த்து வா, செந்தட்டி ஏதாவது இருக்கும். இல்லைவா, செடியை மிச்சம் வரக்கூடாது. இங்கே இருந்தால் ஏலக்காய் இருக்குது, மிளகு இருக்குது. ஏலக்காய் பரமன் தேவி அது எல்லாத்துலேயும் வச்சுருக்காரு. ஏய் வா வா.
இது நம்ம தோட்டத்து ஏலக்காய் பெருசாச்சு தேவி. ஆமாம், எடுக்கலாம் போல. எடுக்கலாம். அக்காவை வச்சு எடுத்து அக்காவை வச்சு எடுத்து கொண்டு போயிடலாம். நீங்களுக்குள்ள ஒரு பலா மரம் இருக்கும். அங்கே இருக்கும். இல்லை இருக்கு இவ்வளோ இதாகிடுச்சு. இதுவும் பலா மரம் நினைக்கிறேன். இவ்வளோ பலா மரம் இருந்துச்சு. இதுதான் பார்த்துக்கிட்டு பலா மரம் தான் அந்த இருக்கு. காய் பிடுங்க வேலை. அதுதான் பலா மரம். கலாக்காய் மேலே தருகிறது. சின்ன வயசில் அங்கே வெங்கடப்ப சாய் வாங்க நின்னோம்ல, அங்கேருந்து பொருளெல்லாம் சுமந்துட்டு வந்து இங்கே வீடு கட்டினாங்க. இடம் வாங்கி அம்மா அங்கேருந்து கிட்டத்தட்ட 1-1.5 கிலோமீட்டர் பக்கமாக நடந்து வரணும். நடந்து வந்து பொருளெல்லாம் சுமந்துட்டு வந்து இங்கே வீடு கட்டினாங்க அப்போல்லாம். இப்போ இந்த ரோடு போகிறது, இப்போ வண்டி வர்றதுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு வண்டியே வராது, வண்டி வர முடியாது. ஏன்னா வண்டி 2 வீலர் கூட வர முடியாது, நடந்து மட்டும் தான் வர முடியும். அப்படின்றப்போ அங்கேருந்து வீடு கொண்டு வந்து பொருளெல்லாம் கொண்டு வந்து இங்கே வீடு கட்டினாங்க. இங்கே தான் நானும் 1 வருஷம் படிக்காமல் இங்கே தான் சுற்றிட்டு இருந்தேன். இந்த வீட்டில் தங்கியிருந்தேன். இதான் இது காஃபி. காஃபியா? ஆமாம், இதுதான் காஃபி. அங்கே மேலே வீடு மேலே இப்போ அந்த வண்டி நிறுத்திருக்கிற இடத்துல இருந்து அந்த செடி அப்படியே இந்த வீடு, இந்த வீடு சிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த வீடு அண்ணன் இங்கே இருந்தாங்க. இப்போ அண்ணன் என் ஊருக்கு போயிட்டாங்கனால வீடு பாழடைஞ்சு போச்சு. ஆத்துவா செந்தட்டி இந்த இருக்கார். இதான் செந்தட்டி. இந்த செடி பட்டா தீயா எரியும், கம்பளி புளிச்சு பறகு இந்த மாதிரி. இது வேற அவங்க தோட்டம். இதுதான் வீடு. எப்படி கிடக்க பாருங்க, நல்லா இருந்துச்சு. இப்போ அங்கே அந்த வீட்டில் இருக்கும்ல, அந்த வீடு அக்காவங்க ஃபஸ்ட்டு இங்கே இருந்தாங்க. அக்கா நானும் எல்லாமே இங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அவங்க அங்கே இடம் வாங்கி வீடு கட்டிட்டாங்க. வீடு கட்டினதுக்கப்புறம் அங்கே போயிட்டாங்க. இந்த வீடு சும்மா தான் இருந்துச்சு. ஒரு வாடகைக்கு விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் அவன் அண்ணன் வந்து இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இங்கேயே இருக்க ஆரம்பிச்சிட்டான். அவனும் இருக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவனும் ஊருக்கு போயிட்டான். அது வாட்டுக்கு அப்படி இருக்கான். இது நம்மளை தான். இங்கே மேலேருந்து பைக்கு வந்து கீழே ஒரு இடம் இருக்குது, அது வரைக்கும் நம்மளை தான். ஃபுல்லாக ஏலக்காய் செந்துட்டு ஃபுல்லாக வளர்ந்துருச்சு. ஃபுல்லாக ஏலக்காய் வாக்கையில் போகலாம். ஃபுல்லாக மரங்கள், அடர்ந்த மரங்கள். பார்த்து வா, வழுக்கும். ஆமாம், எடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. மறுபடியும் வந்திருக்கு. இப்படித்தான் இருக்கு தோட்டம். இதான் இங்கே வரைக்கும் அந்த இருக்குல்ல வேலி, இந்த வேலி வரைக்கும் இதான் இன்னொரு பாதை கீழே போகிறது. நம்ம இன்னொருக்குள்ள ஒரு பெரிய ஏதம் வரணும்ல, அந்த ஏதத்தில் மேலே ஏறுது, கீழே ஒரு பாறை வந்துச்சுல, அந்த பாதை இருந்தா. இது அது வேற அவங்களோட. இது வரைக்கும் நம்மளோட. ஒரு சாமி இருக்கு. இந்த அரச மரம் தானே இது? இல்லை வேலை ஆலமரம். ஆலமரம்னா வேறு இருக்குமே. காமாட்சி அம்மன் கோவில் சொல்லுவாங்க இது. ஆமாம், இப்போ சின்ன வயசுல ரொம்ப நல்லா வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு மாதிரியா இருந்துச்சு. பிரம்மாண்ட மரம். இந்த ஒரு வேலி தெரியுதுல்ல, இந்த வேலி இது நேராக அது வரைக்கும். இந்த வேலி ஃபுல்லாக இங்கேருந்து அந்த மேலே பைக் நிற்கிற வரைக்கும் நம்ம இடம். லைட்லாம் போட்டிருக்காங்க. இது பேய் மாதிரி இருக்குது இங்கேருந்து பார்க்க, தலையை விரிச்சு போட்டு. என்னது? கொசு இருக்கும் பிறகாச்சு. தோட்டம்னா கொசு தான் இருக்கும். இந்த காஃபி அங்கே மேலே இருக்க காஃபி இது காய வச்சு
இடித்து காய வச்சு வறுத்து இடித்து நம்ம காஃபியாக கொடுப்பாங்க. இது பழம் இருக்கும், பழம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த பழம் நல்லாயிருக்கும். சாப்பிட்ருக்கியா? பார்த்து உள்ளே இருந்து மிகப்பெரிய ஒரு பூதம் ஒன்று வரப்போகுது. இப்போ அண்ணனும் இல்லை, அம்மாவும் ஊரில் இருக்காங்க. இந்த இடத்த என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாடகைக்கு தான் வேணும்னா ஆல்ட்ரு தான் பண்ணணும். என்னாச்சு? நிறைய காஃபியாக இருக்கு. காஃபி பழம் மஞ்சள்